ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு சீன்லயே முத்து வீட்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சவாரிக்காக போயிட்டுருக்கும்போது, அப்ப கரெக்ட்டா வெளியில ரோகிணியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆட்டோக்காகவோ, இல்ல டாக்ஸிக்காகவோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு, உடனடியா அவங்களோட ஆட்டோவ நிறுத்திட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவங்க ரொம்ப நேரமா ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த முத்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, வாங்க நம்ம ஆட்டோலயே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள சவாரியா ஏத்திக்கிட்டு அவங்க எங்க போகணுமோ சொல்றாங்களோ அங்க போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா முத்துக்கு இந்த மாதிரி நீங்க சரியான நேரத்துல என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரவே முத்து அத கவனிக்காம போனதுனால அதுல வண்டிய ஃபாஸ்ட்டா ஏத்தி இறக்கிர்றாங்க. அதனால வண்டி ரொம்பவே ஆட அப்ப இத ரோகிணியோட ஃப்ரெண்டுமே கவனிக்காததுனால, அவங்களுமே அவங்களோட கையில வச்சிருந்த பேக் எல்லாமே கீழ விழுகுற அளவுக்கு ஷேக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கீழ தவற விட்ட பேக் அப்படியே முன்னாடி முத்துவோட கால் பக்கமே வந்து விழுகுது. உடனே ஆட்டோவ சைட்ல நிறுத்தின முத்துவும் உடனடியா அந்த பேக்க எடுத்து கொடுக்கும்போது, அப்போ ஜிப் ஓப்பன் ஆயிட்டதுனால அந்த பேக்லேருந்து ஒரு ஃபோன் கீழ விழுகுது. உடனே அந்த ஃபோன கேட்ச் பிடிச்ச முத்துவும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது நம்ம ஃபோன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, அப்படியே ரோகிணியோட ஃப்ரெண்டு, "ஐய்யய்யோ! ரோகிணி இந்த ஃபோன வேற நம்மளோட வீட்ல வைக்க சொன்னா, நம்ம தான் மறந்து போய் பேக்ல எடுத்து போட்டுட்டு வந்துட்டோமோ! அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா இது அந்த முத்துவோட கையிலேயே கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு, தாங்க முத்து அது என்னோட ஃபோன் தான் சொல்லிட்டு வாங்க பாக்க, ஆனா முத்துவோ அந்த ஃபோன் எங்க அவங்களது தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமா சந்தேகப்பட்டதுனால, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அந்த ஃபோனோட லாக்க ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு சைட் பட்டன அமுக்கும்போது, அத அமுக்குன உடனேயே முன்னாடி ஸ்க்ரீன்ல அவங்க மீனாவோட இருக்கிற ஃபோட்டோ வரவே, உடனே அத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு, "இது என்னோட ஃபோன். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு? அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன்லேருந்து ரிலீஸ் ஆன அந்த வீடியோவால தான் எங்களோட குடும்பத்தில இப்ப வரைக்கும் அவ்ளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன நான் கண்டிப்பா என்னோட வீட்ல தான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேள வீட்லருந்து யாராவது உங்களுக்கு இந்த ஃபோன எடுத்துட்டு வந்து குடுத்தாங்களா? ஏன் யாராவது உண்மைய சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ரோகிணி தானே இந்த ஃபோன உங்ககிட்ட குடுத்தாங்க. குடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா கேள்வி கேட்க ஆரம்பிக்க, உடனே இத கேட்ட ரோகிணியோட ஃப்ரெண்டுமே, "இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரோகிணிலாம் என்கிட்ட இந்த ஃபோன குடுக்கல. எனக்கு இந்த ஃபோன் கீழ கிடைச்சுச்சுன்னு" சொல்லிட்டு சமாளிக்க பாக்க, ஆனா மூத்துவ தெளிவா, "இந்த ஃபோன் என்னோட வீட்ல தான் இருந்துச்சு. இப்போ நீங்க உண்மைய சொல்ல போறீங்களா? அப்படி இல்லன்னா நான் ஏற்கனவே என்னோட ஃபோன் காணோம்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்கள இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா அவங்க விசாரிக்கும்போது நீங்க கண்டிப்பா உண்மைய சொல்லி தான் ஆகணும். அதனால சொல்லுங்க, என்கிட்ட உண்மைய சொல்றீங்களா? அப்படி இல்லன்னா போலீஸ்கிட்ட உண்மைய சொல்றீங்களான்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, உடனே முத்துவோட மிரட்டல்ல பயந்த ரோஹிணியோட ஃப்ரெண்டும், இல்ல வேண்டாம் முத்து. அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட வேண்டாம். நான் உண்மைய சொல்லிர்றேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரோகிணி தெரியாத்தனமா உங்களோட வீட்ல இருந்து அவளோட ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலா உங்களோட ஃபோன எடுத்துட்டு வந்துட்டாளாம். ஆனா, அதுக்கப்புறமா அடுத்த நாளே அந்த ஃபோன் காணாம போனதுனால தான் உங்களோட வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவ இந்த ஃபோன இப்ப போய் கொண்டு போய் குடுத்தா, அவளால மறுபடியுமே இன்னும் பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. ஒருவேள அவளையே எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இந்த ஃபோன கொஞ்ச நாள் மட்டும் என்கிட்ட வச்சிருக்க சொல்லி குடுத்தா. மத்தபடி ரோகிணிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு முத்து, நீங்க சொல்றது எதையுமே சுத்தமா நம்புற மாதிரியே எனக்கு தோணல. அதனால வாங்க முதல்ல இந்த விஷயத்த பத்தி ரோகிணி கிட்டயே டைரக்ட்டா பேசலாம்னு சொல்லிட்டு அவங்கள டைரக்ட்டா ரோகிணி வேலை செய்ற பார்லருக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, அங்க பார்லர்லம்மா வெளிய வான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுருக்க. அப்போ இந்த மாதிரி முத்துவோட வாய்ஸ கேட்ட ரோகிணியும் செம்ம கடுப்போட, ஆமா நான் வேலை செய்ற இடத்துக்குலாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடுப்போட கேட்க, உடனே முத்துவும் அவங்களோட ஃபோன ரோகிணி முன்னாடி எடுத்து காட்டி, உண்மையாவே கோவப்பட வேண்டிய ஆளு நான் சொல்லிட்டு முறைச்சு பார்க்க, உடனே இத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆன ரோகிணியும், அவங்களோட ஃப்ரெண்ட பார்க்க அவங்களோட ஃப்ரெண்டும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி கிட்ட முத்துவும், "ஆமா என்னோட ஃபோன் எப்படி உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போச்சு? உண்மைய சொல்லுங்க. அப்படி இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்களுமே பயமுறுத்த, உடனே ரோகிணி முத்துக்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக போக, ஆனா பக்கத்துல இருந்த அவங்களோட ஃப்ரெண்டும், எங்க ஒரு வேள நம்ம சொல்றத விட அவ மாத்தி சொல்ட்டா, கண்டிப்பா இந்த முத்து கண்டுபிடிச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு க்ளூ குடுக்குற மாதிரி அவங்க கிட்ட பேசி சமாளிச்சுட்டு இருக்க. உடனே ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு சொல்ற மாதிரியே அப்படியே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே இத கண்டுபிடிச்ச முத்துவும், "நீங்க என்ன வேல பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியலன்னா நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கடுப்பானது மட்டும் இல்லாம, "ஆமா நான் எதுக்காக உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போறேன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்களோட ஃபோன ஓப்பன் பண்ணி, அந்த வீடியோ சோசியல் மீடியால இந்த ஃபோன்ல இருந்தா ஷேர் ஆச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களோட WhatsApp மூலியமா தான் அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் ஆயிருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அத பார்த்த உடனேயே இந்த ஃபோன் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ ஷேர் ஆயிருக்கு. அப்பன்னா நீங்க தான் இந்த வீடியோவ சோசியல் மீடியால போட்டிருக்கீங்கன்ற ஆதாரம் எனக்கு இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு, உடனடியா அவங்களோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம, அங்க விஜயா கிட்ட செம்ம கோவத்தோட நம்மளோட வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே இதோ உங்களோட பணக்கார மருமக ரோகிணி தான் காரணம். இவங்க தான் இந்த மாதிரி சத்யா திருடின வீடியோவ சோசியல் மீடியால போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு விஜயாவுமே ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமும் ஏன் அப்படி போட்டா என்ன பிரச்சனை?
அவ என்ன பொய்யான வீடியோவையா போட்டா? அவ உண்மையாவே அவன் திருடின வீடியோவ தானே போட்டான் அப்படின்னு சொல்ல, ஆனா அண்ணாமலையோ ஒருவேளை உண்மையாவே அவளுக்கு அந்த வீடியோ கிடைச்சிருந்துச்சுன்னா, அவ முதல்ல அந்த வீடியோவ நம்மகிட்ட காட்டிட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கணும். இப்படி சோஷியல் மீடியால போட்டுட்டு நம்மளோட குடும்ப மானத்த வாங்கியிருக்க கூடாது. சொல்லப்போனா நீ என்னமோ சொன்னியே நம்மளோட குடும்ப மானத்த மீனா தான் வாங்குனதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மைய பாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணி தான். ரோகிணி மட்டும் அந்த வீடியோவ சோஷியல் மீடியால போடாம இருந்திருந்தான்னா, கண்டிப்பா நீ இந்த தெருவுலயும் சரி, யார் முன்னாடியும் சரி அவமானப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணிய செம்மையா மறைச்சு பார்க்க, ரோகிணியும் செம்ம ஷாக்லயும், பயத்துலயும் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க.